ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கண்டினியூவஸா கடந்த நாட்களா ஹெவியான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. 3 அக்டோபர் கூட 416 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. இது ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரைக். அது கூடவே 7 இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல் எம் ரக மிசைல், 21 இஸ்காந்தர் கே ரக க்ரூஸ் மிசைல், 7 KH-59 ரக கைடட் ஏர்லான்ச் மிசைல்களை யூஸ் பண்ணி பல்வேறு பகுதிகளை தாக்கியிருக்காங்க. இதுல 18 மிசைல்கள், 70க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 78 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 15 பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உதிரி பாகங்கள் உதிரி போய் 6 பகுதிகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஹெவியான அட்டாக் உக்ரைனுக்குள்ள நடத்தும் போது உக்ரைன் ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ரஷ்யாக்குள்ள பண்றாங்க. உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் SSU இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவோட 1400 கிலோமீட்டர் உக்ரைனோட பார்டர்ல இருந்து ரஷ்யாவோட 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி நாங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ரஷ்யாவோட ஒனவுன்ஸ்பர்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிஃபைனரி பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. இது ரெண்டுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ் இல்ல ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டோரேஜ் டிப்போஸ் எல்லாத்தையும் ரஷ்யா இப்போ பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மறைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியல. இப்போ முன்னாடி அதை கண்டுபிடிச்சு அடிச்சாங்கன்னா கூட களத்துல ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யாவோட வீரர்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுனால பைசாக்கு பிரயோஜனம் இல்லை உக்ரைனுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ உக்ரைனோட மீடியாக்கள், அதுவும் குறிப்பா உக்ரைனோட டீப் ஸ்டேட் தரப்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் தினந்தோறும் வருது. எனிமி அட்வான்சஸ், அதுவும் ஜாப்ரோசேஷியா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நோவோ இவனோவ்காவோட புறநகரங்கள், டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வெர்போவா, டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பில்லோஹோரா, சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஷா போட்டிருக்கோம் நான் ஒன்னொன்னு பகுதிகளை சொல்ல அந்த பகுதிகள்லாம் ஒரு நாள்ல முன்னேறி வந்து ரஷ்யா பிடிச்சிருந்துருக்கிறாங்க. அடுத்தது ஷாண்ட்ரிஷ் ஹோலோ அப்படின்ற ஒரு பகுதி டொனஸ்க் ஒப்லாஸ்ட். ஸோ இதோட புறநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஷாண்ட்ரிஷ் ஹோலோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லைனை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டொனஸ்கோட 90% வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற சொல்லியிருப்போம். கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ் கூட மேல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நித்ரஸ் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு, அதை கிராஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இதை சொல்றதும் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ். டீப் ஸ்டேட் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அதுல கிராஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த லிமனை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ லிமனுக்கு வரக்கூடிய சப்ளைஸ்லாம் இப்போ கட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ லிமனை ஸ்ட்ராங் பண்ண ரஷ்யா ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் இந்த லிமனை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க்கு சுத்தி வளைச்சாச்சுன்னு அர்த்தம். அதோட சப்ளைஸ் எல்லாத்தையும் ரஷ்யா தவிடுபடியாக்கிடுவாங்க. ஸோ பெருமளவுல ரஷ்யா இந்த பகுதிகள் எல்லாத்தையும் முன்னேறிட்டு இருக்காங்க. ஜாப்ரோசேஷியா, டொனஸ்க், மேல கர்கிவ்ல கூட ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பகுதிகளையும் வந்து பண்ண முன்னேற்றம். டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க், ஜாப்ரோசேஷியா, டொனஸ்க், கர்கிவ். ஸோ இந்த பகுதியில் அஃபென்சிவ் ஆபரேஷனா இப்போ தொடர்ந்து உக்ரைன்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் 3 நாளா மழை பெஞ்சதுல ஒடசால ஃபிளட்டே வந்துருச்சு அப்படிங்கிறது பாக்குறோம். இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த 3 நாளுமே ரஷ்யா அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு தாக்குதலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கெர்சன் ஒப்லாஸ்ட்லயும். இது மேலும் தலைவலியை உக்ரைனுக்கு ஏற்படுத்தியிருக்குது. இதை சொல்றது உக்ரைனோட மீடியாக்கள் தான். அதுவும் உக்ரைனோட அபிஷியல் சொன்னதா இவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. அதுவும் இந்த டினிப்ரோ ரிவர் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆண்டனோவிஸ்கி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் நம்ம பல தடவை பார்த்துருப்போம். இந்த பக்கி எல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நான் அது வீடியோ பதிவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிவில் நான் சொல்றேன். என்னன்னா இந்த டெசர்ட் கிராஸு இது சீனா கிட்ட இருந்து வாங்கினாங்க, உள்ள வந்துருச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. இப்போ அதையவே ரோபோவா மாத்திட்டாங்க, ரோபோட்டா மாறிடுச்சு. டெசர்ட் கிராஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் இயங்குது. அது போல விஷயங்கள்லாம் வந்துச்சு. அது அடுத்த பயில பார்ப்போம். பல்வேறு விஷயங்களுக்கு அது யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து பண்ண இந்த பக்கி இது போல விஷயங்கள் பல விஷயங்கள் யூஸ் பண்ணதுல இந்த ரெண்டு பேரை வந்து பண்ணா பிரிஞ்சு போய் தாக்குதல் பண்றது, கம்பெனியா போறது, இது போல பல அனாலிசிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது போல இந்த ஆண்டனோவிஸ்கி பிரிட்ஜ் பத்தி தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆண்டனோவிஸ்கி பிரிட்ஜை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ரஷ்ய தரப்பு வந்து 3 நாளா ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்சன்குள்ள ஊடுருவதுக்கு.
உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன், அதாவது இந்த பேங்க், ரிவர் பேங்கை தாண்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஆல்ரெடி இது போல ஒரு டைம்ல அந்த கெர்சனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடிய ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க. இப்போ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பைல ரஷ்யா காலை வச்சுட்டாங்க அப்படின்னா ஒடசா பகுதிக்கு போறதுதான் அடுத்து அவங்களோட பிரதானமான குறிக்கோளா இருக்கும். ஸோ பெருமளவில் வந்து பண்ணா என்டையர் ஃப்ரண்ட் லைன் வந்து பண்ண கெர்சன், ஜாப்ரோசேசியா, டின்ப்ரோபெட்ரஸ்க், டொனஸ்க், கர்கியூன்னு என்டையர் ஃப்ரண்ட் லைன் ரஷ்ய தரப்பு வந்து ஒரு மேசிவான அஃபென்ஸ் வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் டென்மார்க்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கு, எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அதாவது இதுல ஒரு ஹைலைட் வேற, பொலிட்டிக்கல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்ல நடந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல பெஷியான் அவர்களா, அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டர், அசர்பைஜானோட அலியவ் அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து திரும்பி அங்க பேசிக்கிறாங்க. பல இடங்கள்ல மீட்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் சென்ஸ் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப திடீர்னு ஒரு செய்தி என்னன்னா, அசர்பைஜான் கொடுத்த பீஸ் டீலுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப என்ன மனசு மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம், இதை நம்ம தனியா பார்ப்போம், ஸ்ட்ராட்டஜியா பார்க்கும்போது தனியா பார்ப்போம். ஏன்னா மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, விக்டர் ஆர்பன் அவர்கள், ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள், இவர் கூட எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. யூரோப்பியன் யூனியன் போருக்குள்ள போற மாதிரி இருக்கு, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படிங்களா அவர் தரப்பு வந்து போஸ்ட் போட்டுதான் பார்த்தோம் இல்லையா. இப்ப திரும்பவும் அவர் தரப்பு வந்து கிளைம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது போல வியூஸ், நாங்க யோசிக்கிற மாதிரியே வியூஸ ஈயூல இருக்கக்கூடிய பல நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது போல தொடர்ச்சியா உக்ரைன் சொல்லிட்டு உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம போருக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது, ட்ரிஃப்டிங் இன்டு வார் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களோட பொசிஷன் ரொம்ப கிளியரா இருக்கு, முதல்ல சீஸ் ஃபயரை போடுங்க, அமைதியா கொண்டு வாங்க, தொடர்ந்து டிப்ளமேட்டிக்கல் டைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, நெகோசியேஷன் பண்ணுங்க, ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்க. இதுதான் எங்களோட பிரதானமான கோரிக்கை. அதுல ஸ்டாண்டு கிளியரா இருக்கு, இதுல எங்களுக்கு மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகள் இப்ப எங்க வழியே பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நாங்க சொன்னோம் இல்லையா, அதை இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இளம் வயது பசங்க கஃபின்ஸ்ல தான் ரிட்டர்ன் வருவாங்க வீட்டுக்கு வரும்போது அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் ஹங்கேரி ஆர்பன் தரப்புல இருந்து வந்துருக்கு. அதாவது போர் அதிகமாயிட்டே இருக்குன்னா உள்ள ஆளை அனுப்பிச்சுட்டே இருப்பான், அவன் செத்து போட்டியில போட்டு அனுப்பிட்டே இருப்பான். எதுக்கு இந்த போரு, உட்காந்து பேசி தீட்டுக்குங்க அப்படிங்கிற திரும்ப ஹங்கேரி தரப்பு வந்து குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மீடியாக்கள் இருக்கனால இது போல விஷயங்கள்லாம் தெரியுது. இதே ஹங்கேரி ஆர்பன் அவர்கள் பேசுறதுலாம் ஏதாவது ஹைலைட் ஆயிருக்குமா? இதே மாதிரி மீடியாக்கள், யூடியூப் இது போல விஷயங்கள்லாம் இல்லைன்னா ஹைலைட் ஆகுமா? இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வரலாறுல பொறிக்கப்படுமா அப்படிங்கிறதே பெருங்கேள்விதான். பட் பரவாயில்ல, ஹிட்லர் அவரோட காலகட்டத்தில் எந்தெந்த நாடுகள் என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரதானமா எந்த ஒரு டீட்டெயில்ஸ் இருக்காது. தேடி போக ஒரு நியூஸ் பேப்பர் பழசு கிடைக்கும் ஒன்னொன்னு எடுத்து பார்க்கலாம். பட் வரலாறு படிக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா படிக்கும்போது பல தலைவர்கள்லாம் என்னதான் பேசியிருக்காங்க, அவங்கள பேசியிருக்காங்களா எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுன்றது யோசனையா இருக்கும், இன்வால்மெண்ட் இருக்கும். பட் அவங்க சொன்னதெல்லாம் பெருசா கன்சிடர் ஆயிருக்காது. இப்போ 3ஆம் உலகப் போர் வரக்கூடாதுன்றதுக்காக பல தலைவர்கள் சின்ன நாடா இருந்தாலும் முக்கியமான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க. இது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிக பெரும் அளவுல பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெஷியான் அவர்கள், அர்மேனியாவோட பெஷியான் அவர்கள் இது போல பீஸ் டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் கிளைம் பண்ணக்கூடிய 8 நாடுகள் பிரச்சனையை முடிச்சுக்கிறேன்றார் இல்லையா, 7 முடிச்சுக்கிறேங்கிறாங்க இல்லையா, அதுல இன்னொன்று அவுட்டா அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம திரும்பவும் காக்கசஸ்ல ஒரு போர் வெடிக்குமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு ரொம்ப ஆதரவா வந்து பண்ண ஜார்ஜியா இருக்காங்க, அது கூட இப்ப ஜார்ஜியா பக்கத்துலதான் அர்மேனியா இருக்கு. ஒரு வேலை எஸ்கலேட் ஆகுதுன்னா கீழே ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, ஈரான் அசர்பைஜானுக்கு எகெயின்ஸ்டா கிளைம் எல்லாம் பண்ணாங்க. அசர்பைஜான் ரஷ்யாவோட உரண்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. அர்மேனியாக்கு இதுதான் சான்ஸ், ஜார்ஜியாவோட சேர்ந்தாங்க அப்படின்னா ஜார்ஜியா வழியா ரஷ்யாவோட ஆயுதங்கள் அர்மேனியாவுக்கு வரலாம். கீழே ஈரான் இருக்காங்க, 2 பேர் வச்சு ஒரு நறுக்குனாங்கன்னா மேல ரஷ்யா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க எப்படி காசால வந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் காரிடோர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த காசா
பிளானை கொண்டு வராங்களோ அதே போல இந்த பகுதியில பிரிக்ஸ் நாடுகள் அவங்களோட வர்த்தக பாதையை ஸ்ட்ராங் பண்ணும். மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாடுகள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை உலகத்துக்கே. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் 3ஆம் உலகப் போர் பயங்கரமா வெடிக்கும் அப்படிங்களா மாற்றுக்கருத்துல. என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். பை.